பாட்டி என்ன பாட்டி பண்ற? வெந்தயமும் பெருங்காயமும் போட்டு வறுத்து பாண்டில் வறுத்துறேன். அப்படியா? சரி சரி பண்ணு. அது எதுக்குமா? இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு ஆரஞ்சு தோல் குழம்பு பண்ண போறேன். அதுக்குதான் இந்த பெருங்காயமும் வெந்தயமும் வறுக்கிறேன். சரி சரி. ஆரஞ்சு தோல்னா கமலா ஆரஞ்சு தோலா? ஆமா ஆமா. சரிங்க. அந்த வெந்தயமும் பெருங்காயத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கணுமா? சரி. எண்ணெயை விட்டு எத்தனை ஸ்பூன்மா? 2 3 போடும். நல்லா நிறைய எண்ணெய் விட்டாதான் நல்லா இருக்கும். 4 ஸ்பூன் விடவா? போதும். போதும். எண்ணெய் காஞ்சிக்கட்டுமா? காஞ்சிடும். நீ போடு. காஞ்சிடும். கொஞ்சம் கடுகு, தோரம்பருப்பு. உளுத்தம்பருப்பு. தோரம்பருப்பு இல்லை, உளுத்தம்பருப்பு. ஓ, போடணும். வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகா. பச்சை மிளகாவே போட்டுடுங்க. தோலா அலம்பிட்டு கட் பண்ணி போடணும். ஆரஞ்சு தோலை இந்த மாதிரி அலம்பிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கமலா ஆரஞ்சு தோல்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆமா, வேற எந்த தோலும் பண்ண முடியாது. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. 4 ஸ்பூன் 3 ஸ்பூன். குழம்புல அப்படி ஒரு 4 ஸ்பூன் போட்டுமா? உப்பு. கரைக்கணுமா? முதல்ல விட்டுலாம். புளி இருக்கு பாத்து. ஒன்றும் வேண்டாம். புளி தானே கரைச்சி நல்லா கொதி வரப்போ நல்லா கொதி வரச்சு வெந்தயத்தையும் அதையும் பொடி பண்ணதான் அதில் போடணும். வெந்தயத்தையும் பெருங்காயம் வறுத்ததை பொடி பண்ணி போட்டுட்டு அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் போடணும். அவ்வளோதான். கெட்டி ஆயிடும் அதுவே. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகிடுது. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த பெருங்காயம் அப்புறம் அந்த வெந்தயம்லாம் ஓட்டு வறுப்பாக வறுத்தோம் இல்லையா, அதையும் வெல்லத்தையும் இதில் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தாலும் இறக்கணும். அவ்வளோதான். இந்த கம்பளவஞ்சி போட்ட தோல் வத்த குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.